கரண்ட் ஜென்ரேஷனில் எஜுகேஷனுக்கு அவ்வளோவா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்னாடி எல்லாரும் பேரண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்ந்தா நம்ம பொண்ணு சூப்பராக படிச்சிடும், பசங்க நல்லா படிச்சிடும்னு சொல்லி சேர்த்து விட்றாங்க. மக்களுடைய யதார்த்தமான வாழ்க்கை, குடும்ப குழந்தை இருக்குது. ஆனால் அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததுக்கப்புறம் அந்த குழந்தை படுற பாடு என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. யதார்த்தமாக ஒரு குழந்தைகள் பார்வையிலிருந்து ஒரு மிகப்பெரிய சமூக சிக்கலாக இன்னைக்கு வளர்ந்துருக்கிற கல்வியை பற்றி ரொம்ப கலைநயத்தோடு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதுதாங்க, பணம் வாங்கிக்கிட்டு கல்வி கொடுக்குறேன்னு ஒரு அரசாங்கம் சொல்லுதுன்னா அது ஒரு கிரிமினல் குற்றம் அப்படின்றத நம்ம எல்லாரும் உணரணும். அரசமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவாக நாடு வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 படி கல்வியை உரிமையாக அரசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அரசமைப்பு சட்டம். விஸ்கித் பாரத்னு சொல்கிறோம்ல, விஸ்கித்னா என்ன? டெவலப்டு. அப்போ இந்தியா டெவலப் ஆயிடுச்சுன்னா கூறு 41 படி கல்வியை யார் கொடுக்கணும்? மக்களுக்கு அரசு தானே கொடுக்கணும். அரசு கொடுக்காம வரியை மாத்திரம் வாங்குவேன், ஆனால் நீ ஃபீஸும் கட்டுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மோசடி. எனவே அரசு கல்வியை கொடுக்க முன் வரணும். அரசு கல்வி கொடுத்தா தான் குழந்தைகளுக்கு பாதுகாப்புன்றத ஒரு கலை நயத்தோட ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. நடிகர்களும் சரி, தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, ரொம்ப ஆத்மாத்மா இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு இன்றைக்கு வந்து இசைன்றது காலங்காலமாக நீங்கள் வந்து ஆதி மனிதனுடைய முதல் வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாகவே எது இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இசை தான். அந்த இசை மூலமாக, நடனத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனையை பேச முடியும் அப்படின்னு காட்டியிருக்காங்க. மைக்கேல் ஜாக்சனில் தொடங்கி உங்களுக்கு உலகம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுனதே ரேப்பர்ஸ் தான். உழைக்கும் வர்க்கத்தினுடைய ஒரு இப்போ நம்ம சென்னையில் கானான்னு சொல்கிறோமே, இந்த கானாமும் ரேப்பும் வேறு எதுவும் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். மேற்கத்தில் ரேப்புன்றாங்க, இங்கே நம்ம கானான்னு சொல்கிறோம். எனவே மக்களுடைய இசையாக இருக்கக்கூடிய ரேப்பை, மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு சினிமா மூலமாக அதை காட்டியிருக்கிறதுன்றது ரொம்ப சிறப்பு. பிரமாதமாக பண்ணியிருக்கிறார். உண்மையிலே தன்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிப்பு அப்படின்றது இல்லாமல் ஒரு யதார்த்தமான ஒரு வெளிப்பாடுன்றது அந்த ஹீரோக்கிட்ட இருக்குது. அந்த ஹீரோவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஹீரோயின் உட்பட ஒவ்வொருத்தருமே, அந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லா கலைஞர்களுக்குமே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய படமாக நான் இதை பார்க்குறேன். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அது எல்லாமே புரிகிற மாதிரி தான் அவங்க எடுத்திருந்தாங்க. வெறும் உண்மையானது வந்து கலை மூலியமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. உண்மைதான். எல்லாருமே வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா வந்து இதில் நல்லா சொல்லித்தராங்க, அதனால் ஃபீஸ் கட்டி வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இதே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா நல்லா எஜுகேஷன் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு எதுவும் தெரியறதில்ல. ஆனால் உள்ளே வந்து நிறைய கொலை நடக்குது, அதெல்லாம் தெரியல. இந்த தாம்பரத்துலேயும் ஒரு ஸ்கூல் அந்த மாதிரி நடந்திருக்கு. அது வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணியிருக்கலாம். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. படம் நல்லா எடுத்திருந்தாங்க. படத்தில் வந்து ரேப் பண்ணியிருந்தாங்க, அது பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. எல்லாமே புரிஞ்சிச்சு. எல்லாமே புரிஞ்சதுனால தான் பேசணும். எல்லா படமும் தூக்கம் வரும், ஆனால் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு படம். எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலி. நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லோரும். ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. என்னென்னா எல்லாரும் பேரண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்ந்தா நம்ம பொண்ணு சூப்பராக படிச்சிடும், பசங்க நல்லா படிச்சிடும்னு சொல்லி சேர்த்து விட்றாங்க. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலோட ப்ரைவேட் ஸ்கூலில் நம்புகிறோம். அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் என்னென்ன கொடுமைலாம் நடக்குது, என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குன்றதை வந்து இந்த படம் வந்து ஒரு எடுத்து காமிச்சிருக்குன்றது தான். நம்மளால் நிறைய பேரால் வாய்ஸ் அவுட் பண்ண முடியல, ஆனால் இந்த படத்தில் வந்து அதை வாய்ஸ் அவுட் பண்ணி சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியாக வந்து இந்த படத்தை பார்க்கலான்றது தான். படத்தில் ரேப்பர் சாங்லாம் வந்து அவங்க வந்து சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு வந்து ஐடியாவே இல்லை இப்படி கொண்டு போவாங்கன்றத. ஸோ இவங்க ஒரு புது முயற்சியாக வந்து ரேப்பர்ஸ் இன்ட்ரோ பண்ணி இந்த இஷ்யூவை கொண்டு போயிருக்காங்க. ஸோ சூப்பராக நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சுண்ணா. அவர் ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறாருன்றதான் வந்து கொஞ்சம் நம்ப முடியல, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இது என்னென்னா நிறைய படத்தில் வந்து இந்த நார்த் மெட்ராஸ் பீப்புள்ஸ்க்குலாம் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி அவங்களோடதையும் காட்டுறது, என்ன இருந்தாலும் சென்னைன்றது வந்து அவங்களோட ஐடென்டிட்டி. ஸோ அவங்களையும் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் காட்டுறது வந்து எனக்கு ஒரு புதுவித ஐடியாவாக இருந்தது. அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தர மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலியாக கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம்ண்ணா.
படத்தில் வந்து எனக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சுன்னா, அவன் ஒரு அடித்தான், அவனுக்கு அவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்கும். ஆனால் அது வந்து அவன் வந்து விட்டு கொடுக்காம மறுபடியும் வந்து எழுந்து நின்று நான் பண்ணணும், இதை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவான். அது ஒரு கான்செப்ட் மூலயமா அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. படம் வந்து சூப்பராக இருக்குது. அதாவது இது என்னென்னா பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி உடைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து சேர்க்கறதை விட கவர்மெண்ட் ஸ்கூல்லே சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் வந்து பேரண்ட்ஸை கொண்டு போவோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்தை வந்து ரேப் மூலயமா கொண்டு போனது வந்து ஒரு பெஸ்ட்டான வே. அதாவது எப்போவுமே எல்லாமே நம்ம படம் எப்படி பார்ப்போம், கதை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கதையாக தான் போகும். அதாவது ஒரு படத்தில் சீனாக போகும். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேப்பாக கொண்டு போனது வந்து ஒரு புது வே தான். ஆமாம், செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஸ்கூல் இதுவாக காமிச்சது வந்து ஒரு சூப்பர் வே. அது வந்து என்னென்னா பேரண்ட்ஸை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கலாம் பசங்களை. ப்ரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூலும் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூலில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூலோடைய என்ன சொல்கிறது எண்ணிக்கையும் வந்து ஏறும் அப்படிங்கிறது தான். அதான் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கலாம், ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தா வந்து குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை தவிர்த்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க பேரண்ட்ஸ். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கம்மியாக இருக்காங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் வந்து சேர்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னு இருக்குது? படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். படத்தில் ஃபுல்லாக ரேப்பர் சாங் பாடிக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குது? பாட்டு நல்லா இருக்குது. பொதுவாக கதை ரொம்ப நல்லா இருக்குது. கதை ஓட்டம் நல்லா போயிட்டுருக்கு. இதுக்கும் வந்து ரேப்பர் சாங்ஸில் போட்டிலாம் போட மாட்டாங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. எப்படி அதான் நல்லா இருக்குது சார். ஹீரோட ஆக்டிங் எப்படி? ஹீரோயின் ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்கூலை பற்றி பேசியிருக்காங்க. அதான் இன்றைக்கி வந்து கல்வி வந்து வியாபாரமாக கூட இலவசமாக கொடுக்கணுங்கிற ஒரு கருத்தை நல்லா ஆணித்தரம் வலியுறுத்துறாங்க. நல்லா இருக்குது. ஹீரோனோட ஆக்டிங் அதான் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க சார். யாரும் குறை சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருக்காங்க. பணம் கட்ட ஸ்கூலில் வந்து சில டீச்சர்லாம் சொல்லிட்டு அது ஒரு ப்ரெஷராக இருக்குது. ஆமாம், அது நாளுக்கு நாள் எல்லோரும் நம்ம இது பண்ணுறது தானே, எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தானே அது. யாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது? குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன், ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். ஸ்கூல் சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க, அதுக்காக தான் கேட்குறேன். கண்டிப்பாக நல்ல சப்ஜெக்ட் சார். இன்றைக்கி காலகட்டத்தில் தேவையான சப்ஜெக்ட் தான். பர்த்தில் மார்க் கம்மியாக எடுத்தாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ். ஆமாம், அது எல்லா ஸ்கூலையும் கொடுக்குற ப்ரெஷர் தானே. ஏன்னா 10th வந்து அவங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க. அதனால இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதான் சார், இந்த இன்றைக்கி எஜுகேஷன் அவங்க வந்து ரிசல்ட்டுக்காக வந்து 9th ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க கரெக்டான டீச்சிங் கொடுத்தாங்க, எல்லோரும் நல்லா படிக்க போகிறாங்க. மியூசிக்கில் எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா இருக்குது சார். பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் ஃபைட் சீன் பார்த்தா ஒரு ஃபைட்டாக வச்சுருக்காங்க. ஃபைட் அது கதைக்கு தேவையான மாதிரி தானே வைக்க முடியும். ஏன்னா இப்போ கமர்ஷியல் மூவினாக்கா ஃபைட்டு சாங்கெலாம் இதை இன்சர்ட் பண்ண முடியும். இது அந்த மாதிரி கிடையாது. இல்லை, நல்ல ஸ்டோரி. கண்டிப்பாக பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். தலை படம் பார்த்தேன், செம்மையாக இருக்குது தலை படம். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நார்மலாக ஓகே, லவ் கான்செப்டோட கொஞ்சம் பொறுமையாக போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக சூப்பராக இருக்குது. இன்னும் விஷயம்னா இப்போ எல்லாருமே குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணக்கூடாது, கையில் ஒரு புக்ஸை கொடுத்து படிடான்னு சொல்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் தான் இருக்குது அந்த படத்தில். ஓகேவா, இதெல்லாம் எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். பயங்கரமாக இருக்குது தலை. தலை ரேப் வந்து இப்போ புதுசாக தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது தலை. சாங்ஸை வந்து பயங்கரமாக இருக்குது. நீங்கள் நிஜமாலேயே நல்லா இருக்குது. நீங்கள் யாருமே எஞ்சி போக மாட்டாங்க. நீங்கள் ஓகேவா, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கம்பல்சரியாக உட்காந்து லாஸ்ட்டு முடிஞ்சு வெளில போகிற வரைக்குமே எல்லோரும் உட்காந்து கண்டியாக அமைதியாக பார்க்குறாங்க. ஏன்னா யோசிக்கிறாங்க, கவனிக்கிறாங்க. அதுதான் புரியுது தலை. அதெல்லாம் நல்லாவே பாட்டு தான் நல்லாவே புரியுது. அது எதுவுமே கன்ஃபியூஸாக இல்லை. அதுதான் நான் இப்போ என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதனால தான் இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் போய்ட்டு குழந்தைங்க நல்லா படிப்பாங்கன்னு நினச்சி நம்ம சேர்த்துடுறோம். ஓகேவா, ஆனால் அங்கே படிப்பே உங்களை சொல்லி தராங்களா தெரிய மாட்டேது. இப்போ வந்து சில பெரிய பேரண்ட்ஸுக்கு வந்து புரியும். இப்போ எஜுகேஷன் இருக்க ஆல்ரெடி படித்த பேரண்ட்ஸாக இருந்தால் பரவாயில்ல. நார்மலாக இப்போ மிடில் கிளாஸாக இருக்காங்க, அவங்க படிப்பு இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லி பணத்தை போய் கொட்டுறாங்க. ஆனால் அங்கேயும் தரமான படிப்பு கிடையாது. இந்த புரியல் தான் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும். இந்த படம் வந்து தெளிவாக சொல்லுது, எல்லாரையும் சிந்திக்க வைக்கவும் யோசிக்கவும் வைக்கும். கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. அவங்க ஒரு 2 செகண்ட் யோசிப்பாங்க. யாராக இருந்தாலுமே இப்படி நடக்குதா, நம்ம பசங்களை படிக்க வைக்கிறோம் ப்ரைவேட் ஸ்கூல்னா நம்ம என்ன பண்ணணும், அங்கே போய் என்ன பண்ண வேண்டியிருக்கோம், நம்ம என்ன மாதிரி கேள்வியாக வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து கேட்க வேண்டியிருக்கோம்னு எல்லாமே இந்த படத்தை சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம்.
படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரண்ட் ஜென்ரேஷனில் எஜுகேஷனுக்கு அவ்வளோவா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்னாடி காமராஜர் இருந்தப்பெல்லாம் வந்து எஜுகேஷன் எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேயே இல்லை. ஸோ இப்போ எல்லாமே ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் எப்படி ஆக்கிட்டாங்கன்னா பணத்தை நிறையா வாங்கிட்டு கரெக்டான கல்வியை கொடுக்கல. ஸோ அது வந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th வரைக்கும் லைட்டாக விட்டுட்டு 10th 12th வந்தோன்னே ப்ரெஷர் பண்ணி நீ மார்க் எடுக்கணும்னு சொல்கிறது பேரண்ட்ஸ் பண்ணுறதும் தப்பு, டீச்சர்ஸ் பண்ணுறதும் தப்பு, அண்ட் ரேங்க் வாங்கினா மட்டும் பேனர் வைக்கிறதும் தப்பு. ஸோ இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டாக வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் வீடியோஸ் பண்ணி போடுறாங்க. அதை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அதையே இன்னும் டெவலப் பண்ணாலே பெஸ்ட்டாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. ப்ரைவேட் வந்து காசு நிறையா வாங்குறாங்க தவிர பசங்களே இப்போது போய் தேடி படிக்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கேருந்து எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே அவ்வளோவா இல்லாத மாதிரி இருக்குது. அண்ட் அவங்க கட்டுற காசுக்கு அவங்களுக்கு கல்வி கிடைக்கணும் தான் பேரண்ட்ஸ் கட்டுறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க மாட்டாங்க வேணும்ட்டே டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஒரு புக்கு சிறந்ததாக ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரக்ஸு மது அருந்தம் அந்த பின்னாடி போகாமல் புக் எடுத்து படித்தாலே ரிலீஃப் ஆகிடலாம், புக்கு இஸ் அ தெரப்பி மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் இந்த இடத்துல நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்ட்ரீட் கல்ச்சரை மேலே உயர்த்தி தூக்கி பிடிக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுவும் நல்லா அருமையாக இருந்துச்சு. ரேப் மூலிமா அதுதான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வெளியில் கொண்டு வரணுன்னாலே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ட்விட் போடுறது நியூஸில் வருது, அது மூலிமா தான் தெரிய வருது. அண்ட் நியாயத்தையே நம்ம அது மூலிமா கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்போ கரண்ட்டாக அவரோட திறமையை வச்சு அந்த ரேப் மூலிமா தெரிவிக்கிறாருன்றது ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க. ஹீரோயின் ஆக்டிங் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் ஹீரோயினும் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ லைக் அந்த கல்ச்சர்லேருந்து அந்த அப்படியே ரியலிஸ்டிக்காக ஆக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தை எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணலாம். லைக் கல்வி ஆசிரியர், ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸு, ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே எந்த துறையில் இருந்தாலுமே பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்குமே குழந்தைங்கள் இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க. எல்லாருமே பார்த்தா தான் இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ சொல்லும் போது அவங்களுக்கு புரியாது, இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரிலேட் ஆகும். அண்ட் லவ்ன்ற ஒரு விஷயம் ப்ரொட்டஸ்ட் மூலயமா போகணும் அப்படின்றதையும் காட்டியிருப்பாங்க. ஸோ லவ்ன்றது நார்மலாக லவ் பண்ணுறது கிடையாது, ஒரு காதல்ன்றது ஒரு புரட்சிகரமான காதல்ன்றது இந்த இடத்துல அழகாக டைரக்டர் கூறியிருக்காரு.